என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு. ஏன் அம்மா இவ்வளோ சோகமா உட்காந்துருக்காங்க? மா மா என்னம்மா? ஏமா உன் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் சோகமா இருக்கு? மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு அக்கா போயிருக்கால, அதான் என்ன நடக்குமோன்னு நினச்சி பதட்டமாவே இருக்குமா. ஆமால, இப்படி ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்க, பதட்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? ஐயோ, என்ன மூஞ்சி மாறுது? நம்ம இடத்த காலி பண்ணுவோம். ஆஹா, வந்துட்டாங்களே. பல்லாக்கு தூக்கும் வரமுன்னு கேட்டேன், நீதானே ராணி நெஞ்சுக்குள்ள. பாரு 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 பாரு. அம்மா, ஐயோ ஐயோ, என்னடா அது? ஐயோ, என்னங்க என்னாச்சு? பாத்து 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 எந்திரிங்க. ச்சே, ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுகிட்ட என்னென்னமோ பேசலான்னு கனவு கண்டு வந்த நீ இப்படி ஆயிடுச்சே, அசிங்கமா போச்சு. ஏங்க, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே? இல்லைங்க, இப்பதான் நல்லா இருக்கு. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாங்க உள்ள போய் பேசலாம். நான் உங்களுக்காக ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாவ், தேங்க்யூ ஸோ மச். கொடுங்க கொடுங்க, உடனே டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். ஐயோ, எப்படி இருக்குன்னு தெரியலையே. நல்லா இருக்குன்னு சொல்லணும் கடவுளே. ஆ, என்னங்க இது? ஏங்க, நல்லா இல்லையா? இல்லைங்க, இந்த உலகத்துல உங்களை விட இந்த ஸ்வீட்டாவது இன்னும் ஸ்வீட்டா இருக்குமான்னு நினச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்வீட்டை விட நீங்க தான் ரொம்ப ஸ்வீட். அட, என்னங்க நீங்க? சார், மேம், உங்க ஆர்டர் ப்ளீஸ். ஒரு 5 மினிட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் சார். ஓகே சார், நோ ப்ராப்ளம். என்ன சாப்பிட்றீங்க? நம்ம 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுல்ல? ஆமாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆப்பிள் ஜூஸ் போதுங்க. எனக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் பிடிக்கும். வாவ், சூப்பருங்க. சேம் டு யூ. எனக்கும் ஆப்பிள் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும். ப்ரோ, இப்போதைக்கு 2 ஆப்பிள் ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். எப்படி உங்ககிட்ட இதை கேட்குறதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. நீங்கள் அதை என் கண்ணை பார்த்தே சொல்லலாமே. பிடிச்சிருக்குங்க. என்னங்க, எதனால என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு என்னை பார்க்க வரும்போது நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட பேசின விதம் அண்ட் ரொம்ப ஜென்யூனாக பழகின விதம், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என் தங்கச்சி கூட சொல்லிகிட்டே இருந்தா, மாமா ரொம்ப நல்லா பேசுகிறாருலக்கா, அவர் ரொம்ப நல்லவராக இருக்காருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஓ, ஓகேங்க. நீங்கள் கேட்டுட்டீங்க, ஆனால் நான் இன்னும் கேட்கல. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடையாங்க, நீங்கள் வேற என் மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு? இல்லை, என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலங்க. ஏங்க, பிடிக்காம என் பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வர போகிறேன். ஏங்க, உங்களை பார்த்துட்டே வந்ததுனால தான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். ஒருவேளை இதுதான் அழுகல மயங்கி விழுவுறதோ? ஆமா, என்ன எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சார், மேம், சொல்லுங்க, என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? இல்ல, எதனால என்ன பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப சிம்பிள்ங்க. நான் எதையுமே நோட்டீஸ் பண்ணல உங்ககிட்ட. உங்களோட ஒரே ஒரு மூக்கில் இருக்க மூக்குத்தியை மட்டுமே பார்த்து தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. எனக்கு உங்க கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. தேங்க்யூங்க. எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. சரி சரி, குடிங்க. ஐயோ, ஒரு ஆர்வத்தில் ஆப்பிள் ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டோம். படுங்க எவ்வளோமா இருக்கு. நம்மளுக்கு ஆப்பிளே பிடிக்காதே. அப்பா, செம யம்மியா இருந்துச்சுல. ஆமா, என்ன நீங்க குடிக்காம அப்படியே வச்சிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் செஞ்ச ஸ்வீட் சாப்பிட்டேன்ல, அதை காட்டிலும் மற்றது எதுவுமே எனக்கு டேஸ்டாகவே தெரிய மாட்டுதுங்க. நீங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் பேசுவீங்களான்றது தான் தெரியல. மற்றவங்க கிட்ட நான் எப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் உங்ககிட்ட நான் எப்போதுமே இப்படி தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆமாங்க, கேட்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானா? இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தாங்க இருக்கேன். இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு டைரெக்டாக ஆஃபீஸ்க்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஓ, ஓகேங்க. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா கேளுங்க. ஒரே ஒரு சஜஷன் தான். தயவுசெய்து என்ன இந்த வாங்க போங்கன்னு ஃபார்மாலிட்டிலாம் வச்சு கூப்பிடாதீங்க. என் பேர் தன்மைனே கூப்பிடுங்க.
எல்லாரும் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? தன்மைன்னு கூப்பிடுவாங்க. அப்போ நான் எல்லாரும் மாதிரியும் கூப்பிடக்கூடாது. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பேர் வைக்க போறேன். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். வைங்க பார்க்கலாம். உங்க நேமோட ஷார்ட் நேம் தாங்க. உங்களை இனிமே நான் தனுன்னு தான் கூப்பிட போறேன். ஓகேங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி என்னையும் நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்ல இதெல்லாம் தேவையும் இல்லை. நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம். எல்லாரும் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? சந்திரன்னு கூப்பிடுவாங்க. அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனா சந்திரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, அப்ப நான் உங்களை சந்துருன்னு கூப்பிட போறேன். சூப்பர் தனு, இது நல்லா இருக்கு. ஓகே சந்துரு. என்னங்க, சாரி, டைம் 6:30 ஆயிடுச்சு. நான் போய் லாகின் வேற பண்ணணும். ஓகே ஓகே ஓகேங்க, நீங்கள் போய் ஒர்க் பாருங்க. எனக்கும் இங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங்லாம் அப்படியே சும்மா இருக்கு. நான் அப்படியே போய் பார்க்குறேன். அண்ட் இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் மொபைல் நம்பர் கிடைக்குமா? இதில் என்ன தயக்கம்? இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. என்னோட மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே தனு, இனிமே எதுவாக இருந்தாலும் நான் ஃப்ரீயாகவே கேட்குறேன். ஓகே சந்துரு, நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க. போயிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் போய் லாகின் பண்ணுறேன். ஓகே தனு, ஷியோர், பாய். டே, இன்னைக்கு இங்கே தான்டா ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நைட் டைம் வியூ வந்து சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். நல்லாவே நம்மளுக்கு பேர் கிடைக்கும். ஓகே ப்ரோ, பண்ணிடலாம். இந்த வியூவும் செம்மையாக இருக்குது. உங்கள் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் வேறு பயங்கரமாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகேடா, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ ஆங்கிள்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோ. டேய் பாரு, இந்த ஃபோட்டோவோட ஆங்கிள் டைமென்ஷன் இதுதான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே ப்ரோ, நோட் பண்ணிட்டேன். அப்பா ஏன் இப்போ கால் பண்ணுறாரு? ஹலோப்பா. தம்பி, என்னப்பா மணி 11 ஆகுது, இன்னும் நீ வீட்டுக்கே வரல? இல்லைப்பா, இன்னைக்கு என்னால் வீட்டுக்கு வர முடியாது. இன்னைக்கு நைட் வியூ ஷூட் இருக்குப்பா. அம்மா கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா வந்தேன். அம்மா சொல்லலையா உங்ககிட்ட? சொன்னாப்பா, இருந்தாலும் நீ வீட்டுக்கு வரல, ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்துச்சு, அதான்ப்பா ஃபோன் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் விடிய காலையில் 6 மணிக்கெலாம் வீட்டில் இருப்பேன். சரிப்பா, சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா, அம்மா எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் சாப்பாடு கூட நிறையவே இருக்கு. அம்மா சேர்த்து தான்ப்பா கொடுத்துட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டு படுங்கப்பா, நான் காலையில் வந்துடுறேன். டே, இங்கே ஷூட் முடிஞ்சிருச்சு, நம்ம வா அந்த சைட் போய் உட்காந்துக்கலாம். ப்ரோ, நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காமிங்க ப்ரோ, பார்க்கலாம், ஆசையாக இருக்கு. அங்கே உட்காந்து பார்க்கலாம் வா. இதான்டா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. ஃபுல் மூன் இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கிட்டியா? வாவ், சூப்பராக இருக்கு ப்ரோ. ஏதோ நம்ம நிலா பக்கத்துலேயே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கு. நோட் பண்ணிக்கிட்டேன் ப்ரோ டைமென்ஷன்ஸ்லாம் அப்போவே. சரிடா, மலை ஏறி மேலே வந்ததே ரொம்ப டயர்டாக இருக்கு, தூக்கமாக வருது. நான் அப்படியே கொஞ்சம் இங்கே படுத்துக்கிறேன், நீயும் அப்படியே படுத்துக்கோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கு. தனுவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க மட்டும் எனக்கு ஒய்ஃபாக வந்தால் லைஃப் சூப்பராக இருக்கும். திடீர்னு அவங்க கிட்ட பேசணும் போல இருக்கு. வேணும்னா மெசேஜ் பண்ணி பார்க்கலாமா? இல்லை, அவங்கள இன்னைக்கே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும். இன்னும் அவங்க எப்படி என்னன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ என்ன பண்ணலாமா வேணாமா? சந்துரு ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கார்ல, எனக்கு ரொம்பவே அவரை பிடிச்சிருக்கு. இப்போ அவர்கிட்ட பேசலாமா வேணாமா? அவர்கிட்ட பேசினதுலேருந்தே மறுபடியும் அவர்கிட்ட பேசணும் போல இருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன இவ தனியாக ஏதோ புலம்பிட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? பேசலாமா வேணாமா? தன்மை, என்னடி ஆச்சு? தனியாக புலம்பிட்டு இருக்க? இவகிட்ட கேட்டு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, நீ வந்து படு, நான் சொல்கிறேன். சொல்லடி சீக்கிரம், மண்டே வெடிச்சிடும் போல. இல்லடி, இன்னைக்கு அவரை போய் மீட் பண்ண போனேன்ல. எவரை போய் மீட் பண்ண போன? நான் சொல்லவே இல்லை, நீ தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே கேட்குற. சரி சொல்லு. ஆமாம், நீ போய் மாமாவை மீட் பண்ண போன. ஆமாம், என்னாச்சு அங்கே? ரொம்ப நல்லவராக இருக்காருடி. நாங்கள் நிறைய பேசினோம். அவர் பார்த்துட்டு வந்ததுலேருந்தே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மனசு அப்படியே லேஸாக ஃபீல் ஆகுதுடி. சூப்பர்டி, எனக்கு அப்போவே தெரியும்டி. மாமாவை பார்க்கும்போதே நல்ல கேரக்டர் மாதிரி இருந்தார். அப்புறம் ஏன்டி உட்காந்து தனியாக புலம்பிட்டு இருக்க? அதாண்டி இப்போ பிரச்சனையே. ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டோம், ஆனால் இப்போ பேசலாமா வேணாமான்னு ஒரு டவுட்டாகவே இருக்குடி. அவரும் எனக்கு அதுக்கப்புறம் பேசலை. நானாக போய் எப்படி பேசுறதுன்னு ஒரு மாதிரி இருக்குடி. லூசு, இதுதான் பிரச்சனையா? மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறதுக்கு தயக்கமே காட்டக்கூடாதுடி. நீ இப்போவே ஃபோன் பண்ணி பேசு, அவர் எதுவும் நினச்சிக்க மாட்டாரு.
இல்லை நிம்மதி, உனக்கு புரியல. எனக்கு பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறோம்ல, இப்போ மீட் பண்ணும்போதே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. மீட் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஃபோன் ஆரம்பிக்கிறது, யார் ஆரம்பிக்கிறது என்னன்னு ஒன்றுமே புரியலடி. அவர் இப்போ என்ன பண்ணிட்டுருப்பாருன்னு கூட எனக்கு தெரியல. பேசாமல் இந்திரன் கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது ஐடியா கேட்போமா? வேணாம், அவன் ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பான். நைட் வியூ ஷூட் எடுக்க போயிருக்கான். இந்த டைம் ஃபோன் பண்ணி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது? ஏய், நான் ஒரு செம்ம ஐடியா சொல்லிட்டா? பேசாமல் நானே ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அப்படியே அவர்கிட்ட எப்படி இருக்கீங்க என்னன்றதை விசாரிச்சுட்டு அக்கா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி டக்குன்னு உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீ அப்படியே கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடு, ஓகேவா? ஐயோ ஏண்டி, நான் மெசேஜ் பண்ணுறதுக்கே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடா நான் ஃபோன் பண்ணி தரேன்னு சொல்கிற? என்னாலாம் முடியாதுடி. ஏண்டி எதை கேட்டாலும் வேணாங்கிற, அப்புறம் என்ன தாண்டி பண்ணுறது? பேசாமல் படுத்து தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம். நானும் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது. பேசாமல் நம்மளே ஹாய்னு அனுப்புவோமா? பேசாமல் நம்மளே ஹலோன்னு அனுப்பிடுவோமா? கீர்த்திக்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கணும். நம்ம கொடுக்குற கிஃப்ட்லயே அவளுக்கு நம்மளை பிடிச்சிடணும். நல்ல கவிதை இருக்கிற கிரீட்டிங் கார்டு ஏதாவது வாங்கி கொடுப்போமா? சேச்சே வேண்டாம். கிரீட்டிங் கார்டெல்லாம் கொடுத்தா ஒரு தடவை வாங்கி படிச்சுட்டு அப்புறம் ஏதாவது புக்குக்குள்ளேயோ நோட்டுக்குள்ளேயோ வச்சிருவா. அப்புறம் அதை பார்க்கவே மாட்டா. எப்பவுமே எடுத்து பார்க்குற மாதிரி கிஃப்ட் கொடுத்தாதான் எப்பவுமே நம்மள நினச்சிக்கிட்டே இருப்பா. டெடி பியர் ஏதாவது வாங்கி கொடுப்போமா? ஐயோ வேண்டாம். டெடி பியர் எல்லாம் வாங்கினோம்னா நம்ம வீட்டில் கொண்டு போய் எங்கே ஒளிச்சு வைக்கிறது? கடைசியில் யாருக்கு என்னன்னு கேட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அடடே, இந்த கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்கே. நம்ம நினைச்ச மாதிரி குட்டி டெடி பியரும் இருக்கு, ரோஸும் இருக்கு, ஹார்ட்டும் இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த கிஃப்ட். இந்த கிஃப்டே கொடுத்துருவோம். கூட ஒரு டைரி மில்க் சாக்லேட்லாம் வச்சு கொடுத்தோம்னா அவளுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சார், இந்த கிஃப்ட் என்ன ரேட் வருது? இது 500 rupees சார். சரி, இந்த கிஃப்ட்டை கொடுத்துருங்க சார். இதை கொஞ்சம் கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்குறீங்களா? ஓகே சார். அங்கே கூகுள் பே இருக்கு, பே பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், நான் பேக் பண்ணி கொடுக்குறேன். ஓகே சார். பே பண்ணியாச்சுங்க சார். ஓகே சார், இந்தாங்க உங்க gift. தேங்க்யூ சார். ஐயோ, இவ வேற நிக்கிறாளே. சரி, சமாளிப்போம். என்னன்னே என்ன பார்த்ததும் பின்னாடி என்னமோ மறைக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சத்யா. நான் என்னத்த மறைக்க போறேன்? அப்ப பின்னால என்ன காட்டு? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. இல்ல, நீ என்னமோ கொண்டு வந்த, நான் பார்த்தேன். இல்லம்மா சத்யா, வெளியே உன் ஃப்ரெண்டு பூமாரி நிக்கிறா பாரு. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமாமா. போய் என்னன்னு கேளு போ. என்னது பூமாரியா? நான் இப்பவே போய் பார்க்கறேனே. போ. அப்பாடா, இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு தெரியாம கொண்டு போய் ரூம்ல வைக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிருவோம் போலயே. ஃபர்ஸ்ட் கொண்டு போய் ரூம்ல ஒளிச்சு வச்சிரணும். எங்க பூமாரி? அம்மா, என்னம்மா சத்யா? பூமாரி வந்தாலாம்மா? இல்லையம்மா, அண்ணன் தான் சொல்லிச்சு வெளியே பூமாரி நிக்கிறான்னு. நான் ரொம்ப நேரம் தானம்மா இங்க வாச கூட்டிக்கிட்டு இருக்கேன். பூமாரி ஒன்றும் வரலையே. அம்மா, அண்ணன் இல்லம்மா, என்னமோ கையில ஒளிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்குமா. நான் என்னன்னு கேட்டதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு என்ன பூமாரி வந்திருக்கான்னு வெளியே அனுப்பி வச்சிருச்சுமா. நீ பாத்தியா அண்ணன் என்ன கையில கொண்டு போச்சுன்னு? இல்லையே, அவன் ஏதோ கையில கொண்டு போன மாதிரி தெரியலையேம்மா. ஐயோ இல்லம்மா, என்னமோ கையில கொண்டு வந்துச்சு. என்ன பார்த்ததும் பின்னால ஒளிச்சு வச்சிருச்சுமா. என்னமா இருக்கும்னு தெரியல. அவன் என்னத்தை கொண்டு வந்தா உனக்கு என்னடி? அவன் என்னமோ கொண்டு வந்துட்டு போறான். நீ போ, உனக்கு என்ன வேற வேலை எதுவும் இல்லையா? அவனை பார்க்கறதா உனக்கு வேலையா? அட இல்லம்மா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்னத்தையோ கொண்டு வரான், நீ என்னத்துக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற? நீ போ, உள்ள பேசின்ல பாத்திரம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், போய் எடுத்து போட்டு கழுகு போ. போமா, நான் ஒன்னும் கழுக மாட்டேன். ஏண்டி, ஒரு வேலை சொன்னா செய்யறது இல்ல. அவன் அதை பண்ணா இவன் இதை பண்ணான்னு வந்து குறை சொல்றதுக்கு மட்டும் வர இல்ல. ஒரு வேலை செய்யறியா நீ? போமா, என்னால ஒன்னும் செய்ய முடியாது. எனக்கு படிக்கிறதுக்கு இருக்கு, நான் போய் படிக்கிறேன் போ. இப்படியே படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்யறது கிடையாது. மார்க் வரட்டும், அப்ப இருக்கு. குறைச்சலா மார்க் வந்தா படிப்பை அப்படியே நிறுத்திட்டு வீட்டு வேலை செய்ய வைக்கிறேன். அப்ப தெரியும் உனக்கு. போமா. சரி, இருந்தாலும் அண்ணன் என்னத்தை மறைச்சு கொண்டு போயிருக்குன்னு தெரியலையே. எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. லட்சுமி அக்கா, வாச கூட்டியே இழைச்சிருவீங்க போலியே. அட என்ன சின்ன பொண்ணு பண்றது? மரத்துல இருந்து இலையா உதிர்ந்துகிட்டு இருக்கு. எத்தனை தடவை கூட்டி தள்ளனாலும் திரும்ப குப்பையாயிருது பாத்துக்க. சரி கூட்டுங்க, அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தானே. ஆமா சின்ன பொண்ணு. எங்க 2 பேரும் ஆத்துல துவைக்க போறீங்களோ? ஆமாக்க, மதியத்துல நல்ல வெயில் பார்த்துக்கங்க, துவைக்கவே போக முடியல. அதான் இப்போ கொஞ்சம் வெயில் தாழ்ந்துருக்கு, 2 பேரும் போய் துவைச்சிட்டு வருவோன்னு கிளம்பிட்டோம். நீங்க வரீங்களாக்கோ? இல்ல சின்ன பொண்ணு, நான் துணியெல்லாம் துவைச்சிட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. அட நீ என்ன சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கா வீட்டுல போர் இருக்கு, பைப்பு திறந்தா தண்ணி வரும், வாஷிங் மிஷின் இருக்கு, அவங்க எதுக்கு நம்ம கூட ஆத்துல வந்து துவைக்க போறாங்க? ஏ வசந்திக்கோ, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? நான் உள்ளது தானே சின்ன பொண்ணு சொன்னேன். நீ ஒரு நொல்லதையும் சொல்ல வேண்டாம், வா போவோம்.
லட்சுமி அக்கா நாங்கள் போயிட்டு வரோம். சரி சின்ன பொண்ணு போயிட்டு வாங்க. ஏ சின்ன பொண்ணு, நான் இந்த கல்ல துவைச்சுக்கிறேன், நீ அந்த பக்கம் இருக்கிற கல்ல துவைச்சுக்க சின்ன பொண்ணு. ஏன் வசந்தி அக்கோ, நான் இங்கே துவைச்சா ஆகாதோ? நான் இங்கே துவைச்சிக்கிறேன், நீங்கள் அந்த கல்ல போய் துவைங்க போங்க. அட அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, அங்க கொஞ்சம் ஆழம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, அதனாலதான். ஓஹோ, அப்போ நான் ஆள் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் காலை வச்சு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்ல. ஏன் 4 முடி ஒன்று? அட அது இல்ல சின்ன பொண்ணு, நீ வளர்த்தியா இருக்க பத்தியா, நீ ஆழம் அதிகமா இடத்துல காலை வச்சினா உன் காலை மட்டும் தான் நனையும். ஆனா நான் இருக்கிற ஹைட்டுக்கு அங்க போனேன்னா எனக்கு இடுப்பு வரைக்கும் நனைஞ்சு போகும் சின்ன பொண்ணு, அதுக்கு தான் சொன்னேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப விவரம் தான் வசந்தி அக்கோ. சரி சரி, போனா போகுது, துவைச்சிட்டு போங்க, நான் அங்கே போய் துவைக்கிறேன். ஏ சின்ன பொண்ணு, இருந்தா இந்த லட்சுமி காலம் மாதிரி இருந்துடணும் பாத்துக்க. வீட்டுக்குள்ளேயே தண்ணி வசதி, வாஷிங் மிஷின், ஏதாவது கஷ்டம் இருக்கா பாரு. ஆனா நம்மள பாத்தியா, ஆத்துக்கும் குளத்துக்கும் குடத்தை தூக்கிட்டு போறது என்ன, துணியை தூக்கிட்டு போறது என்ன, என்ன பொழப்பு சின்ன பொண்ணு. அட அதுக்கு என்ன பண்றது வசந்தி அக்கோ, அவங்க கிட்ட இருக்கு, அவங்க பண்றாங்க. அட இதுவும் ஒரு ஜாலி தானே. இந்த மாதிரி துணி எடுத்துக்கிட்டு வந்து கதை பேசிக்கிட்டே துணி துவைக்கிறதெல்லாம் வீட்டில் வாஷிங் மிஷின்ல போட்டா கிடைக்குமா சொல்லுங்க? நீ சொல்றதும் சரிதான் சின்ன பொண்ணு. அட அது மட்டும் இல்லை வசந்தி அக்கோ, லட்சுமி அக்காவை மாதிரி வீட்டுக்குள்ளேயே வேலையை பார்த்துக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசாம உங்களால இருக்க முடியுமா? சத்தியமா முடியாது சின்ன பொண்ணு. இந்த மாதிரி கதை அடிச்சுக்கிட்டு 4 பேத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவன் தான் எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் பாத்துக்க. அப்ப இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு வசந்தி அக்கோ. சரி சரி, சீக்கிரமா துவங்க, மழை வர்ற மாதிரி இருக்கு, நேரங்காலத்தோட வீட்டுக்கு போவோம். சரி சின்ன பொண்ணு. கீர்த்தியோட பிறந்த நாள், எப்படியாவது நம்ம லவ் சொல்லிடணும். நாளைக்கு கீர்த்தியை பார்க்க போறத நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குதே. சரி சரி, தூங்காம இருந்தாலும் நாளைக்கு அவளை பார்க்க போகும்போது முகம் எல்லாம் டல் ஆயிடும். தூங்குவோம். மடி கீர்த்தி, எந்திரிமா, நேரம் ஆச்சு. என்னம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறம்மா. மடி, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்லையம்மா, எந்திரிமா. எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும்லம்மா. மடி கீர்த்தி, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூப்பா. கீர்த்தி, ஹாப்பி பர்த்டே கீர்த்தி. தேங்க்ஸ்டா கிரணே. மடி, சீக்கிரமா குளிச்சு ரெடியாகி வாம்மா, இன்னைக்கு நம்ம வெளியே போலாம். என்னப்பா இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லையாப்பா? ஏ கீர்த்தி, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி அப்பா லீவ் போட்டாரு. நான் கூட ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன். நம்ம எல்லாரும் இன்னைக்கு வெளியே போறோம், ஜாலி. அப்படியாப்பா, எனக்காக இதுக்குப்பா லீவ் எல்லாம் போட்டிருக்கீங்க? அட என்னம்மா அது, நீ எந்த பிறந்த நாளைக்குமே வீட்டுல இருந்தது இல்ல, நம்ம நல்லா கொண்டாடினதே இல்ல பாத்துக்க. அதுதான் இன்னைக்கு உன் பிறந்த நாளைக்கு எல்லாரும் ஒன்னா வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு இன்னைக்கு லீவ் போட்ட. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ குளிச்சு ரெடியாகி சீக்கிரமா வாமா. சரிப்பா. அட சரவணன் வேற ஃபோன் பண்றாரு. ஹலோ கீர்த்தி. சரவணன். ஹாப்பி பர்த்டே கீர்த்தி. தேங்க்யூ சரவணன். என்ன இப்பதான் எந்திரிச்சியா? ஆமா சரவணன். நான் உனக்கு 12 மணிக்கே விஷ் பண்ணி மெசேஜ் அனுப்புனேன், ரிப்ளைவே வரல. அப்பவே நினைச்சேன் நீ நல்லா தூங்கிட்டு இருப்பேன்னு. ஐயோ அப்படியா சரவணன், நான் பார்க்கவே இல்லை, இப்பதான் எந்திரிச்சேன். நீங்க கூப்பிடும்போது ஃபோனையே பார்த்தேன். சரி சரி, பரவாயில்ல. அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் என்ன சரவணன், இன்னைக்கு எனக்காக அப்பா தம்பி எல்லாருமே லீவ் போட்டிருக்காங்க. எல்லாருமே வெளியே போறோம். என்னது, வெளியே போறீங்களா? அப்ப என்ன பார்க்க வரேன்னு சொன்னது? ஐயோ சரவணன், இன்னைக்கு அப்பா வீட்டில் தான் இருப்பாரு, என்னால் வெளியே வர முடியுமான்னு தெரியலையே. என்ன கீர்த்தி இப்படி சொல்ற? இன்னைக்கு உன் பர்த்டே, இன்னைக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். சரவணன், நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் சரவணன் வர்றதுக்கு. சரி கீர்த்தி, நான் பார்க்லயே வெயிட் பண்றேன். நீ வந்து எப்போ ஃப்ரீ ஆகுறியோ அப்ப நேரா பார்க்குக்கு வந்துரு. ஐயோ சரவணன், நீங்கள் எவ்வளோ நேரம் எனக்காக காத்திருப்பீங்க? நான் வருவேனா இல்லையான்னு தெரியலையே. அப்படியெல்லாம் சொல்லாத கீர்த்தி, நான் பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ எப்போ டைம் கிடைச்சாலும் வந்துரு. ஈவினிங் வரைக்கும் நான் பார்க்லேயே தான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். அவ்வளோதான், எனக்கு இன்னைக்கு உன்னை பார்த்தே ஆகணும். ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும் கீர்த்தி. ப்ளீஸ் எப்படியாவது வந்துரு கீர்த்தி. ஐயோ சரவணன், சரி நான் ட்ரை பண்ணுறேன் சரவணன். அம்மாடி கீர்த்தி, சீக்கிரமா வாமா. ஐயோ சரவணன், அம்மா கூப்பிடுறாங்க, நான் உங்களுக்கு அப்புறமா டைம் கிடைக்கும்போது ஃபோன் பண்ணுறேன். சரி கீர்த்தி. அம்மாடி, பாட்டி கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இரமடி, நோய் நொடி எதுவும் இல்லாம 100 வருஷம் நல்லா இருக்கணும். அம்மா அப்பா நீங்களே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. எந்திரிமா. ஏ கீர்த்தி, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்னது கிரணே? வாங்கப்பா, கீர்த்திக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். சரி சரி வாப்பா. ஏ கீர்த்தி, நாங்க சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது, சரியா? என்னதுடா கிரணே? அதெல்லாம் சொல்ல மாட்டோம், நீ வந்து பாரு. என்னப்பா அது, நீங்களாம் சொல்லுங்கப்பா. நீயே பாருமா.
ஹாப்பி பர்த்டே கீர்த்தி. கேக்கு கீர்த்தி, இந்த டெக்கரேஷன் எல்லாம் நான் தான் பண்ணேன். டேய் கிரண், ரொம்ப சூப்பரா இருக்குதுடா டெக்கரேஷன் எல்லாம். பா ரொம்ப தேங்க்ஸ் பா, நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்ளோ கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு. அட என்னம்மா அது, உன் பிறந்த நாள் இது வரைக்கும் நம்ம இப்படி கொண்டாடினதே இல்ல பத்தியா, அதான் இந்த தடவை கிராண்டா கொண்டாடலான்னு எல்லாம் ரெடி பண்ணோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி சரி, நீ ரொம்ப பேசி மொக்க போடாத, சீக்கிரமா கேக் வெட்டிடி. எப்படா அந்த கேக்கை சாப்பிடுவோன்னு இருக்கு. டேய் நீ திங்கிறதுலயே இருடா. சரி வா கேக் வெட்டலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ கீர்த்தி. இந்தாங்கப்பா. இந்த மாதிரி இந்தம்மா. இந்தாங்க பாட்டி. போதுமா போதும், எனக்கு போதும். இந்தடா கிரணு, இனி இந்த கேக்கு ஃபுல்லும் உனக்கு தான். கேக்கெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் கீர்த்தி. அம்மா இதை விட சூப்பரா சமைச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை போய் சாப்பிடுவோம் வா. கீர்த்தி இங்க பாத்தியா, அம்மா உனக்கு பிடிக்கும்னு பொங்கல், கேசரி, வடை எல்லாமே செஞ்சிருக்காங்க. அம்மாடி, உன் அம்மா காலையில நேரத்தோட எந்திரிச்சு என் மகளுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தா. எதுக்குமா எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஐட்டம் செஞ்சிருக்கீங்க? பரவாயில்ல மடி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, சாப்பிடு. சாந்தி ஒரு மெதுவடை வைமா. இந்தாங்க. சாந்தி உன்னோட மெதுவடையே மெதுவடை தான் போ, எந்த கடையிலயும் இவ்வளோ டேஸ்டா மெதுவடை கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளோ ருசியா இருக்கு. அப்பா நீங்க இப்படி சொல்லி சொல்லியே 4 வடையை உள்ள தள்ளிட்டீங்க. டேய் உனக்கு என்னடா, உனக்கு வேணும்னா நீயே வாங்கி சாப்பிடு. என்னமா வேணும் இன்னும்? ஐயோ ஒண்ணும் வேணாமா, இதே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால சாப்பிடவே முடியாது. மக்களே இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா? டே கிரணே எங்க போலான்னு சொல்லுடா. பாப்பா பீச்சுக்கு போவோம்ப்பா. டேய் பீச்சுக்கெல்லாம் சாயந்தர நேரம் போனா தானடா நல்லா இருக்கும். அப்பா இப்பெல்லாம் சாயந்தரத்துல மழை வந்துருதுப்பா, இப்ப கூட வெயிலெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல, நம்ம போயிட்டு வருவோம்ப்பா. அப்படியா சரிப்பா, அப்படின்னா பீச்சுக்கு போயிட்டு அப்படியே மதியம் வெளியில சாப்பிட்டுட்டு வந்துருவோம். என்னது ஹோட்டல்ல சாப்பிட போறோமா? ஹை ஜாலி. சரி 2 பேரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ரெடி ஆகுங்க. மடி சாந்தி நீயும் சீக்கிரமா சாப்பிட்டு ரெடி ஆகுமா. அம்மா நீங்களும் வாங்கம்மா போயிட்டு வருவோம். ஐயோ இல்லப்பா, நான் எங்கேயும் வரலப்பா, எனக்கு என்னமோ உடம்புக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, நான் மருந்து சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கப்பா. அப்படியம்மா சரிம்மா படுத்துக்கங்க, நாங்க போயிட்டு மதியம் வந்துடுறோம்மா. சரிப்பா. ஐயோ சரவணன் வேற பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன இன்னும் கீர்த்தியை காணோம்? குமாரி குமாரி குமாரி, எந்தி மணி 7:30 ஆச்சு. ஸ்கூலுக்கு போவேனாமா? எந்திரி வேமா. ஏ குமாரி 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 எந்திரி. எவ்வளவு நேரம் சூப்பரா எந்திக்கிறேன் பாரு. குமாரி என்னம்மா எந்திரி, ஸ்கூலுக்கு போவேனாமா? மணியை பாரு 7:30 ஆச்சு. வழியா பாருடி. போங்க, நானும் குளிக்க மாட்டேன். என்னது குளிக்க மாட்டியா? ஆமா நானும் குளிக்க மாட்டேன். சீக்கிரமா வீச மாட்டவளே, குளிக்காட்டி வீச முடி. உன் பக்கத்துல அப்புறம் எந்த பிள்ளையில உட்காராதீங்க. பரவாயில்ல போங்க, நீ மட்டும் குளிக்காம போ, ஸ்கூலுக்கு வந்து உங்க டீச்சர்கிட்ட சொல்லி தந்துருவேன். ஏம்மா என்னம்மா அப்படி பண்றீங்க? போடி போய் குளி ஒழுங்கா. இவங்க வேற. சரி போய் குளிச்சு தலைவா. அம்மா அம்மா என்னடி குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேம்மா, எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்கம்மா. இரு இந்த கொண்டு வரேன். ஏம்மா கொண்டு வாங்கம்மா, எனக்கு லேட் ஆயிடுச்சு. நல்லா 8 மணி வரைக்கும் தூங்கி இருந்துட்டு இப்போ வந்து லேட் ஆயிடுச்சுன்னு கத்து. சரி சரி கொடுங்கம்மா. இந்தா சசிகுட்டி, நீங்க சாப்பிட்றீங்களா? பைய சாப்பிட்றியே, தொண்டையில சிக்கிக்கிற போகுது. இந்தாங்கம்மா, நான் போதும், நான் கிளம்புறேம்மா. இருடி லஞ்ச் பேக் வாங்கிட்டு போ. ஏம்மா எடுத்துட்டு வாங்கம்மா. இந்தா பிடி. கொடுங்க. நான் போயிட்டு வரேம்மா. சரி பார்த்து போ பூமாரி. சரிம்மா. அம்மா நான் போயிட்டு வரேன். சரி பூமாரி பார்த்து போ. ரோட்லலாம் பார்த்து போ பூமாரி. சரிம்மா. ஏ பூமாரி, டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியாடி? இல்ல பிரமிதா, நான் படிக்கலடி. நீ படிச்சிட்டியாடி? நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அப்படின்னா எனக்கு காட்டிடுடி. சரி வாடி.
இருக்கான்னு. ஏன் இருக்குடி? ஏ வாடி பூமாரி, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுடி. சரிடி. சரி நீ இங்கே இரு, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். சரி வாடி போவோம். பாய். ஏ பூமாரி, அந்த குட்டி நான் நம்ம பின்னாடியே வருதுடி. போ, எங்க பின்னாடி வராத, போ போ. ஏ வாடி பூமாரி, நம்ம ஓடிடுவோம். வாடி போயிடுவோம். ஏ பாவண்டி, அந்த நாய்க்குட்டி நம்ம தூக்கிட்டு போனாடி. வேணாண்டி, ஸ்கூல்ல மிஸ்ஸுக்கு தெரிஞ்சு அடிப்பாங்கடி. ஏ ப்ளீஸ் டி, நம்ம தெரியாம பைக்கில் வச்சுக்கிடுவோம். ஏ வேணாண்டி. ஏ ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. சரி போ, எனக்குலாம் தெரியாது. வாவணி, நான் வச்சுக்கிறேன். ஆடி போவோம். ஏ மீனா, என்னடா மீனாத்தே? என்ன மீனா, படிச்சியா? நான் படிச்சேன்டா. அப்பனா எனக்கு காட்டிரு மீனா. போடா, நானும் காட்ட மாட்டேன். ஏ காட்டு மீனா. போடா, நானும் காட்ட மாட்டேன். போடி பவுடர் மூஞ்சி. போடா கருவாப்பையில. இரு மிஸ் வரட்டும், நான் சொல்றேன். ஏ பூமாரி, என்னடா மீனாத்தே? என்னடி இன்னைக்கு அமைதியாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்ன இன்னைக்கு உன் மூஞ்சியே சரியில்லையே. ஏ பூமாரி, நாய்க்குட்டி கத்துதுடி. கத்தாம இரு. ஏ பூமாரி, டீச்சர் வந்துட்டாங்கடி. ஐயோ போச்சு. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் பசங்களா. நேத்து டெஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, எல்லாரும் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டோம் மிஸ். ஐயோ போச்சு பூமாரி, நாய்க்குட்டி வேற ரொம்ப கத்துது. ஆமாடி பிரமிதா, இப்ப என்னடி பண்றது? அதுதான் முன்னாடியே சொன்னேன், தூக்கிட்டு வராதன்னு, கேட்டியா? கத்தாத. பசங்களா, அது என்ன சத்தம்? பசங்களா, என்னது நாய்க்குட்டி சத்தம்லாம் வருது? யார் கொண்டு வந்திருக்கா நாய்க்குட்டி எல்லாம்? மிஸ் பூமாரி கிட்ட இருந்து சத்தம் வருது மிஸ். ஏ பூமாரி, நீ தான கொண்டு வந்திருக்க நாய்க்குட்டிய? மிஸ் இல்ல மிஸ், என்கிட்ட இருந்து வரல மிஸ். பூமாரி, கொண்டு வா பேக்க. பூமாரி, என்ன இதெல்லாம்? என்ன பழக்கம் உனக்கு இதெல்லாம்? மிஸ் சாரி மிஸ். இது எங்க இருந்து தூக்கிட்டு வந்த? மிஸ் இது பாவம் மிஸ், ரோட்ல இருந்துச்சு மிஸ். ரோட்ல இருந்தா உடனே தூக்கிட்டு வந்துருவியா? இரு உங்க அம்மா ஃபோன் போட்டு வர சொல்றேன். மிஸ் வேணாம் மிஸ், எங்க அம்மா வந்து அடிப்பாங்க மிஸ். என்ன ஃபோன் அடிக்குது? ஹலோ, யாருங்க? ஹலோ, நாங்க பூமாரி ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். நீங்க ஸ்கூலுக்கு கொஞ்சம் வர முடியுமா? ஏன் டீச்சர், என்னாச்சு டீச்சர்? நீங்க முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பி வாங்கம்மா, அப்புறம் பேசிக்கலாம் அதெல்லாம். சரி டீச்சர், நான் வரேன் டீச்சர். சரிங்கம்மா. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன பண்ணி வச்சான்னு தெரியல, மிஸ் வேற கூப்பிடுறாங்க. சரி சசியை தூக்கிட்டு போயிட்டு வந்துருவோம். சசி குட்டி, என்னம்மா? டீச்சர் டீச்சர், உள்ள வாங்கம்மா. வாங்கம்மா, உங்க மகன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. என்னாச்சு டீச்சர்? இங்க பாருங்க, உங்க மகன் எங்கேருந்தோ ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்திருக்கா. அதுவும் பேக்குள்ள வச்சு ஸ்கூலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கா. பூமாரி, என்னதெல்லாம்? எங்க இருந்து நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்த? நான் ரோட்ல இருந்துச்சுமா, அது என் பின்னாடியே வந்துகிட்டே இருந்துச்சுமா, போவே மாட்டேன்றுச்சுமா. உன் பின்னாடியே வந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்துருவியா நீ? இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. நான் ப்ளீஸ்மா, அந்த நாய்க்குட்டி பாவம்மா, நம்மளே வச்சுக்கிருவோம்மா. எனக்கு உங்க ரெண்டு பேர்த்தையும் வளர்க்குறதே பெரும்பாலா இருக்கு, இது நாய்க்குட்டி வேறையா? வீட்டுக்கு வா, உங்க அப்பாட்ட சொல்லி உன்னை சூடு வைக்க சொல்றேன். ஏம்மா வேணாம்மா, ப்ளீஸ்மா. டீச்சர் நீங்க கொடுங்க, நான் போய் அங்கிட்ட எங்கிட்டாச்சும் விட்டுட்டு போயிடுறேன். ஏம்மா வேணாம்மா ப்ளீஸ்மா, இதை நம்மளே வச்சுக்கிருவோம்மா. நீங்க எடுத்தாங்க டீச்சர், நான் போய் அங்கிட்டு விட்டுறேன். இந்தாங்கம்மா. பசங்களா, எல்லாரும் படிங்க, நாளைக்கு டெஸ்ட்டு. சரிங்க மிஸ். என்ன பூமாரி, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? கருவாப்பையில இருக்குடி ஒரு நாள் உனக்கு. அம்மா அம்மா, என்ன பூமாரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டேம்மா. எம்மா, நாய்க்குட்டி அங்கிட்ட விட்டு வந்துட்டீங்களா? ஆமா, அந்த நாய்க்குட்டி அங்கிட்ட விட்டு வந்துட்டேன். உனக்குலாம் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ தைரியம் இருந்தால் நாய்க்குட்டியை ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போவா நீ? ஏம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா, பாவம்மா அந்த நாய்க்குட்டி.
செல்ல குட்டி. அம்மா ஏம்மா அப்படி போய் சொன்னீங்க? நீ என்ன செய்யறன்னு பார்த்தேன். நான் அங்கிட்டு போய் விடலான்னு தான் நினைச்சேன். ஆனா சசி குட்டி நாய் வேணும்னு சொன்னதுனால தான் தூக்கிட்டு வந்தேன். அவ வேற நாய்க்குட்டி வேணும்னு அழுதியன்ல. நீ சும்மா இருக்கியா? நாய்க்குட்டி அது வாட்டுக்கு ரோட்ல இருந்திருக்கும்ல, எதுக்கு தூக்கிட்டு வந்த? அம்மா இது பாவம்மா, யாருமே இல்லம்மா இது கூட, அதான் நான் தூக்கிட்டு வந்தேன். சரி சரி போய் மூஞ்சிய கை காலெல்லாம் கழுவிட்டு வா. அம்மா சசி எங்கம்மா? அவன் இப்பதான் தூங்கிட்டு இருக்கியா? சரிம்மா நான் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வரேம்மா. சரி போயிட்டு வா. அம்மா நாய்க்குட்டிக்கு பால் ஊத்துனீங்களா? எல்லாம் ஊத்தியாச்சு. உங்களுக்கு செலவழிக்கிறது பத்தலன்னு இந்த நாய்க்குட்டி வேற. இதை நானும் பார்த்துக்கிற மாட்டேன், நீ தான் பார்த்துக்கிறணும். சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. பார்க்குறேன் நீ எப்படி பார்த்துக்கிறேன்றத. நீ மட்டும் ஒழுங்கா பார்த்துக்கலாட்டி அதை போய் அங்கிட்டு விட்டுட்டு வந்துடுவேன் நான். சரிம்மா நான் நல்லா பார்த்துக்கிறேம்மா. சரி போய் கை கால் கழுவிட்டு வா. சரிம்மா. ஐ ஜாலி, நாய்க்குட்டி இருக்கு. இந்த பிள்ளைக்கு